டியூஸ்டேயோட மினி பிளாக் தான் இது. எனக்கு டியூஸ்டேனாலே சாம்பார்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். வேறு எதையுமே யோசிக்க மாட்டேன், இதை தான் செய்வேன். இன்றைக்கி அப்படி தான் ஹஸ்பண்டோட லஞ்ச் பேக்கு சாம்பாரும் கீரை பொரியல் அப்புறம் வத்தல் இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். சைட் பை சைடு வந்து கீரை பொரியலுக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சாம்பாருக்கு நான் இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சிருந்தேன், எந்த காயுமே இல்லாமல். ஒரு ப்ரெஷர் பேனில் துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நான் வடகம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா சாம்பாருக்கு போடுற மசாலாலாம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வதக்கி வரமிளகாயும் இதோட வதக்கிக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு அந்த புளி ஸ்மெல் போயிடணும். சைட் பை சைடு அந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து கொட்டி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டியூஸ்டேனா என்ன சமையல் சமைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.